யானை பலம் தரும் யானை கோலம். இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன் தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? முருகேசன் அண்ணே அண்ணே என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன ஃபைட்டா. ஒருத்தன் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்பினா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டான் மட்டும் பேல. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையெல்லாம் கிளியத்தான் செய்யும். அதை போய் பெருசா வேலை நினைக்க முடியும். நம்ம அந்த கத்தியை வச்சு இப்படி வீடியோ போடுறானுங்க. அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மாசா இல்ல. அப்ப இதை ரியலா பண்ணணும். அப்ப ரியலா பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையும் அந்த கத்தியை காட்டி மிரட்டுவோம். அதை அப்படின்னு வெட்டுறாங்க. ஆக்சுவலா வெட்டுறது தவறு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு உள்ளாக்குங்கிறது அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? அவன் அவன் சாப்பிட்டது அப்படியே அவன் குடிச்சதா அடிச்சதா என்னதுன்னே தெரியல. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். சும்மா சொல்லினே பெரிய மயிர் மாதிரி பேசிருக்கிறேன். சொல்றது என்னவா? அதை பாரு அண்ணம்மா, பெரிய மயிர் மாதிரி பண்ற. நீ காசு கொடுறா ரெடி பண்றதுக்குன்னா என்னடா என்ன நாங்கெல்லாம் ராவான ரவுடி. எங்க இருந்து வந்து சாரின்ற நானே அச்சு போட்டேன். அப்படிதான் பேசுறேன். அதான் நானும் அப்படிதான் பேசுறேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்காரு. நீ மயிரடா லவடே கபால் அம்மால திருப்பி அடிப்பேன். நான் எங்க வார்த்தை பெரிய மயிர் மாதிரி பேசுகிறேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்து, ரொம்ப அழகா வளர்த்திருக்கு. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. நான் தான் அடிச்சு கொன்னேன். போலீஸ் கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்க. தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா. ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த 4 பேர் மட்டும் இல்ல, இன்னும் 40 பேர் வந்தாலும் இதான் கதி. அடிச்சே கொன்னேன். நான் தான் அடிச்சு கொன்னேன். நீ எந்த போலீஸ் கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்க, எந்த மிலிட்டரி கிட்ட வேணாலும் சொல்லிக்க, யாராலையும் என்ன ஒன்னும் பண்ணவே முடியாது. அங்கதான் போவோம். ஏன்பா மட்டை பண்ண கெட்ட பண்ணேன்னு பாட்டுல பாடி ஒத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வா போலாம். பாட்டு சும்மா பாட்டு பண்ணு சார். சும்மா பண்ணு சார். மீறி பண்ணணும்னு நினைச்ச இந்த 4 பேர் கதி தான் உனக்கு. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க சார். இந்த அடி பரவாயில்ல. அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தேரணும். போ. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். ஆமா, அந்த கடப்பாறை எடு. கவுன்சிலருக்கே கடப்பாறையா? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அவங்க தோத்துறாங்க ப்ரோ. அதான் அந்த காண்டி. உங்களுக்கு எல்லாம் தைரியம் பத்தல, கட்ஸ் இல்ல. நாங்க சுத்துறோம். எங்களை பார்த்தா பொறாம வயிறு எரியுது, காலில இருந்து புகை வருது உங்களுக்கு எல்லாம். ஐயா அதாவது வெற்றிக்காக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாங்க. ஆனா வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும், கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா கடவுள் வந்து இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக
வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.